முதல்ல அவர் குடிக்கட்டும். அவர் இப்போ அதான் குடிச்சின்னு இருக்கார் போலகுது. பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை அமைச்சர் பொன்முடி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அவர்களெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் தோல்வி பயம். தமிழகத்திலே தமிழக முதல்வர் அவர் சொல்லியிருப்பதைப் போல தமிழகத்து மக்கள் அனைவரும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவருக்கு தளபதிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்துதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒதுங்கிவிட்டன. அவர்கள் இன்று அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலிலே போட்டியிட தயங்குவதனுடைய நோக்கமே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதுதான். அங்கே நிற்பவர் கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒருவர் தான், அதுவும் பெரியாரை பற்றிய பிஜேபியினுடைய அடியாளாக இருந்து அவரை பற்றியே விமர்சனம் செய்துவிட்டு அந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பெரியார் மண் அந்த மண்ணிலே அவருக்கு ஏதாவது டெபாசிட் கூட கிடைக்காத அளவிற்கு நிச்சயமாக அந்த ஈரோடு தொகுதி வாக்காளர் பெருமக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. நிச்சயமாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவார். அதுதான் இன்றைய கள நிலவரம். நிச்சயமாக அது நடைபெறும். அதான் காலையில் சொன்னேன் முதல்ல அவர் குடிக்கட்டும். அவர் இப்போ அதான் குடிச்சின்னு இருக்கார் போலகுது. இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அவர் முதல்ல குடித்து இதெல்லாம் எல்லாருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், குடிச்சின்னு இருப்பார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் எந்த அளவிற்கு அந்த மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லையே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில், எதற்காக, ஏன் சொல்லுகிறார் என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.